நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான யுனெஸ்கோ உலகம் முழுவதிலும் பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் அவைகளை அங்கீகரித்து போற்றி வருகின்றது. இவ்வகையில் பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய சின்னங்களில் சிலவற்றை இக்காணொலியில் காண்போம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரான்ஸ் நாட்டின் ஹூராண்டே தீபகற்பத்தில் 2600 ஹெக்டேர் பரப்பளவில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த 1000 ஆண்டுகளாக பயன்பட்டு வரும் உப்பளங்கள் பாரம்பரிய சின்னமாக போற்றப்படுகின்றது. ஐரோப்பாவின் வடக்கில் மனிதர்களும் கடலும் சேர்ந்து உருவாக்கிய இந்த உப்பு தயாரிக்கும் உப்பளங்கள் 1500 ஆண்டுகால வரலாற்றை கொண்டிருக்கின்றன. கடல் புல்வெளி போல் காட்சியளிக்கும் இக்களிமண் பூமியில் பாய்கின்ற கடல் தண்ணீர், ஈரப்பதம், மனித ஆற்றல், பல்லுயிர் பெருக்கம், தினசரி உப்பு அறுவடை இங்கு சிறப்பாகும். 1970 ஆண்டுகளில் இயந்திரத்தை பயன்படுத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டு தற்பொழுது 400 தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரான்ஸ் நாட்டின் மார்செய்லி துறைமுக நகரமானது கிமு 600 ஆண்டில் கிரேக்கர்களால் நிர்மாணிக்கப்பட்டு தொன்மை காலத்திலிருந்து வணிக நகரமாகவும் வர்த்தக துறைமுகமாகவும் அறியப்பட்டு உள்ளது. இந்த நகரின் நோட்ரேடாம் வழிபாட்டு தலமானது புனித தேவாலயமாக போற்றப்படுகின்றது. பழைய துறைமுகத்தை சுற்றிலும் நகரின் பல கட்டிடங்களும் நவீன துறைமுகமும் அமைந்துள்ளன. பழைய துறைமுகத்தின் ஒரு பகுதியில் இந்த நகரின் முதல் குடியேற்றம் நிகழ்ந்த இடமும் மற்றொரு புறத்தில் அருங்காட்சியகமும் அமைந்து உள்ளன. 19ஆம் நூற்றாண்டில் வருடந்தோறும் 18,000 கப்பல்கள் இத்துறைமுகத்தின் வழியாக சென்றதற்கான வரலாற்று சான்றுகளுடன் இந்நகரம் சிறந்து விளங்குகின்றது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரான்ஸ் நாட்டின் தொன்மையான நகரமான நார்போனைஸ் தொல்லியல் சான்றுகளான சாலைகள், நீர்த்தடங்கள், கட்டிடங்களுடன் விளங்குகின்றது. ரோமன் நகரத்தின் சிதைவுகளும் நகர மையமும் பாதுகாப்பு சுவரும் வளைவுகளும் நினைவிடங்களும் இந்த நகரின் கலாச்சார வரலாற்றை காட்டும் சான்றுகளாக உள்ளன. ஹெலனிஸ்டிக் ஆளுமையில் இருந்த இந்நகரம் ரோமானிய குடியேற்றங்களுடன் கிமு 30ஆம் ஆண்டில் நிர்மாணிக்கப்பட்டு 250 ஆண்டுகள் சிறப்புடன் இருந்தது. 300 மீட்டர் அகலமான இத்தொல்லியல் தோண்டுகுழியில் வீடுகளும் பொது குளியர அறைகளும் மத கட்டிடங்களும் கோவில்களும் தேவாலயங்களும் புனித நீரூற்றுக்களும் இருந்ததற்கான சான்றுகளுடன் 2000 ஆண்டுகளுக்கான கலாச்சார வரலாற்றை இந்நகரம் கொண்டிருக்கின்றது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரான்ஸ் நாட்டின் மியூட்டன் நகரில் அமைந்துள்ள தேசிய வானவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையமானது கிபி 1940ஆம் ஆண்டில் ஏற்கனவே இருந்த இராணுவ வானியல் நிறுவனத்தின் தொடர்ச்சியாக நிறுவப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் அறுகோண வடிவத்தில் கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களுடன் 19ஆம் நூற்றாண்டின் பல கட்டிடங்கள் நெருக்கமாக அமைந்து வானவியல் அறிவியலின் முக்கிய இடமாக திகழ்கின்றது. ஒனிரா என அழைக்கப்படும் இந்த வளாகத்தில் 1932ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட காற்றுப்போக்கு அமைப்பு கொண்ட கட்டிடமானது கட்டிடக்கலையின் முத்தாய்ப்பாக விளங்குகின்றது. காற்றுப்போக்கி கட்டடமானது கான்கிரீட் கலவை கொண்டு அமைக்கும் வட்ட வடிவ கட்டுமானங்களின் சவால்களை வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகும். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். பிரான்ஸ் நாட்டின் நாய்சியல் நகரில் 19ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட மெனியர் சாக்லேட் தயாரிப்பு தொழிற்சாலை கட்டிடமானது பாரம்பரிய சின்னமாக போற்றப்படுகின்றது. கோகோ தோப்புக்களை கொண்ட மெனிலர் குடும்பம் கிபி 1872ஆம் ஆண்டில் இந்த பிரசித்தி பெற்ற கட்டிடத்தை வடிவமைத்து கட்டினர். ஆற்றுப்படுகையில் 4 அஸ்திவார தூண்களின் மேல் குழாய் வடிவிலான இரும்பு தூண்களை கொண்டு வடிவமைத்து ஹாலோ பிளாக் செங்கற்களினால் சுவர்கள் எழுப்பப்பட்டு கோகோ
மரப்பூக்களைப் போல் வண்ணங்கள் தீட்டப்பட்டன. மற்றொரு கட்டிடம் ஈபில் கோபுரம் போல் வடிவமைந்து சாக்லேட் பதப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றது. இன்னும் ஒரு கட்டிடம் 45 மீட்டர் நீளம் கொண்ட இரும்பு தகடுகளால் பாலம் அமைத்து நீண்ட ஜன்னல்களை கொண்டு அமைத்து கட்டிடக் கலையின் வடிவமைப்பிலும் பொருட்களின் பயன்பாட்டிலும் புதிய யுக்திகளை பயன்படுத்திய சான்றாக விளங்குகின்றது. நன்று நண்பர்களே, பிரான்ஸ் நாட்டின் மற்ற பாரம்பரிய சின்னங்களை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.